தேங்காய் மிட்டாய் அந்த மாதிரி பெர்ஃபெக்டான பேக்கேஜிங்கில் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் இது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட், பேக்கேஜிங்கும் நல்லா இருக்கு, ப்ரைஸும் அதுக்கு தகுந்தாப்புல அதிகமாக தான் இருக்குது. இந்த பேக்கேஜ்லேயே பின்னாடி நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்க்குறது கிடச்சிது. ஸோ அதில் டோட்டல் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 30.4% தான் இருக்குது. அண்ட் டயட்டரி ஃபைபரும் வந்து 10.1 கிராம்ஸ் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற மிட்டாய்களை கம்பேர் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்டாய் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்னென்னா சுகரோட அளவு வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா எந்த மிட்டாயை எடுத்துக்கிட்டாலும் அதில் மினிமம் 50%, மேக்ஸிமம் 70% அதில் சுகர் தான் இருக்கும். அண்ட் கேண்டீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100% அதில் சுகர் தான் இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்க மிட்டாய் கேட்டு அழுகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறதுலே கம்மியான சுகர் இருக்கக்கூடிய ஒரு மிட்டாயை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த தேங்காய் மிட்டாய் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நான் மென்ஷன் பண்ணுறது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிட்டாய் வகைகளில் இது சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சுகர் பேஷண்ட் யாராவது இதை சாப்பிட்டுட்டு சுகர் அதிகமாச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மிட்டாயில் 2.1 கிராம் அளவுக்கான சுகர் இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 சாப்பிட்றீங்கன்னா ஒரு நாளைக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே 10-15 சாப்பிட்றீங்க அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. பூனபெரி, 5 நட்சத்திரம் அந்த மாதிரி எந்த சாக்லேட்டை வேணாலும் நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.